கைது செய்யப்பட்டார். தமிழகத்தையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவெங்கடம் என்ற ரவுடியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான புளியந்தோப்பு அஞ்சலை கொலையில் ஈடுபட்டவர்களை ஒருங்கிணைத்ததுடன் உளவு பார்க்கும் வேலையில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூலிப்படைக்கு பணம் கொடுத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலையை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாகி இருந்த அஞ்சலையை ஓட்டேரி பகுதியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அரங்கேறி 16 நாட்கள் கழித்து முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ள நிலையில் ரவுடிகள் மொழியில் பேசுவேன் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கூறியது இதுதானா என பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காராமணிக்குப்பத்தை சேர்ந்த சுதன்குமார், அவருடைய தாய் கமலேஸ்வரி மற்றும் சுதன்குமாரின் மகன் நிஷாந்தன் ஆகிய 3 பேரும் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அதே தெருவை சேர்ந்த சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் சங்கரின் தாய் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதற்கு சுதன்குமார் தான் காரணம் என்றும், சுதன்குமாரின் குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது அவரது தாய் தன்னை அனாதை என்று திட்டியதால் ஆத்திரத்தில் மூவரையும் வெட்டி கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் 2 நாட்கள் கழித்து ஷாகுல் ஹமீத் என்பவருடன் சேர்ந்து மூவரது உடலையும் தீ வைத்து எரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஷாகுல் ஹமீத் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் சங்கரிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்களிடமிருந்து தப்பிப்பது பெரும் பாடாக உள்ளது என பேசிய விடியா அரசின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெண்களை அதுங்க இதுங்க என ஒருமையில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி ECE அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கான கையடக்க மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விடியா திமுக அரசின் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மகளிர் உரிமை தொகையை வழங்கிவிட்டு அரசு படாத பாடுபடும் நிலையில் 1000 ரூபாய் வாங்காத பெண்களிடமிருந்து தப்பிப்பது பெரும் பாடாக உள்ளது என கூறினார். அது மட்டுமல்லாமல் பெண்களை அதுங்க இதுங்க என ஒருமையில் பேசியது பெண்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவங்களுக்கு என்ன